நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. நம்ம உடம்புக்கு எந்த வியாதி வந்தாலும் நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் இப்படின்னு நான் சொல்றேன். எல்லாரும் ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னது, நோய் வந்தா மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்த முடியுமா? என்ன தம்பி ஆச்சரியமா இருக்குன்னு அப்படியே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமா இருக்குது, நோய் வந்தா மருந்து சாப்பிட்டு குணமாகும்னு சொல்றாங்கல்ல, அதை நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பிரமிப்பா இருக்கு. என்னது, நோய் வந்தா மருந்து மாத்திரை சாப்பிட்டா குணமாகுமா? அது எப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, நமது உடம்புக்கு எந்த வியாதி வந்தாலும் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 குழந்தை பெற்றுக்கிறாங்க. நீங்க யோசிங்க, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பெண்கள் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லையா, 2 3 குழந்தை, ஒரு குழந்தை இருக்கு இல்லையா. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்குது. இதை டிசைன் செஞ்சது யார்? அதை டிசைன் பண்ணி வெளியே அனுப்பிச்சது யார்? உடம்பின் அறிவா, படித்த அறிவா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கும். இங்க பாருங்க, நமக்கு 2 அறிவு இருக்கு. படிச்ச அறிவு, உடம்புல இருக்கிற அறிவு. படிச்ச அறிவுன்னு என்ன? காலேஜ், ஸ்கூல், இன்டர்நெட், விக்கிபீடியா, கூகுள், மற்றவங்க பேசுறதை கேட்கறது, புக் படிக்கிறது, இது மூலியமா கத்துக்கிறது வந்து கலெக்டட் நாலேஜ், படிச்ச அறிவு. உடம்புக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கா இல்லையா, இறைவன் கொடுத்தது. நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. அந்த அறிவு இன்பில்ட் நாலேஜ். இப்ப மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன், உங்கள் குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது படிச்ச அறிவா, உடம்பில் இருக்கும் அறிவா? இந்த கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பா படிச்ச அறிவுன்னு சொல்ல முடியாது, உடம்புல இருக்கிற அறிவு தானே. ஆமாங்க, எங்க படிப்பறிவு இல்லாத, ஆனா ஆவன்னா தெரியாத, பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு அம்மாவுக்கும் அதே மாதிரிதானே குழந்தை பிறக்குது. பிஹெச்டி படிச்ச சயின்டிஸ்ட் அம்மாவுக்கும் அதே மாதிரிதானே குழந்தை பிறக்குது. அதிகமா படிச்சிருந்தா ஒரு 4 கண்ணோட குழந்தை பெற்றுக்க முடியுமா? அதிகமா படிச்சிருந்தீங்கன்னா 2 இறுதியத்தோட குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஏங்க, அப்புறம் டிசைன் இருக்கா இல்லையா? அப்ப இது உடம்போட டிசைன் தானே. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உடம்புக்கு அறிவு இருக்கு. நோயை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னா, என்னமோ உடம்புக்கு அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தாங்க நோய். டாக்டர்களை எனக்கு ஏன் பிடிக்கிறது இல்லைன்னா, எல்லா டாக்டரும் இந்த உடம்பு என்னமோ கேவலமா, உடம்புக்கு என்னமோ அறிவே இல்லை, இவங்களுக்கு தான் அறிவு இருக்க மாதிரி பேசுறாங்க இல்லையா, அதான் எனக்கு அவங்க மேல கோபம். இறைவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, உடம்புக்கு அறிவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட யாரும் எனக்கு பிடிக்காது. ஆமாங்க, நான் தான் புத்திசாலி, நான் சொல்றதை நீ கேளுங்க, நான் இப்படி ஒத்துக்கிறது. உடம்புக்கு அறிவு இருக்குதுங்க, இறைவனுக்கு அறிவு இருக்குதுங்க, அந்த கான்செப்டோட பேசுங்க, அப்பதான் புரியும். இப்ப சொல்லுங்க, ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தை, அப்ப என்ன அர்த்தம்? 5 இருதயத்தை சொந்தமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வச்சு பாருங்க, 5 இருதயம், 10 கண்ணு. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தை இருக்குது, 10 கண்ணு செஞ்சு கொடுத்துருக்காங்க, 10 காது செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க காதுல, இவங்க கண்ணுல, இவங்க இருதயத்துல, இவங்க கிட்னில நோய் வந்தா மட்டும் ஏன் மருந்து மாத்திரையை சாப்பிடுறீங்க, ஏன் ஆபரேஷன் பண்றீங்க, ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க தானே கேள்வி. புரிஞ்சுங்களா? ஒரு கார் கம்பெனி இருக்கு, மாசம் 500 கார் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அதே கார்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்காரங்க, எனக்கு சரி பண்ண தெரியாதுப்பா, சாரிப்பா, என்ன ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா, கோவப்படுவீங்களா? என்னங்க, நீங்க தான் காரை மேனுபேக்சரிங் பண்றீங்க, கார்ல ஒரு சின்ன பிரச்சனைனா செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க, கண்டிப்பா தெரியுங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? இதே மாதிரிதான் நான் சொல்றேங்க, நமது உடம்பு, ஒரு அம்மா 10 குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்ப 10 இருதயத்தை புதுசா உருவாக்கி கொடுக்கறதுக்கு உள்ள ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா? 10 இருதயத்தையே செஞ்சு கொடுக்கிற உடம்புக்கு ஒரு இருதயத்தில் உள்ள சின்ன பிரச்சனை ஏங்க சரி பண்ண முடியாது? முடியும். எனவே என்னை பொறுத்தவரை நமது உடம்பில் எந்த வியாதி இருந்தாலும் எந்த ஒரு மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும். உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, சரி தம்பி, உடம்புக்கு அறிவு இருக்குது, எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும்னு சொல்ற, அப்புறம் ஏன் எனக்கு மூட்டு வலி வருது? நீங்க கேட்பீங்க. நான் அப்படியே மூட்டு வலி வருது, அப்படியே தலைவலி வருது, அப்படியே கருப்பையில கட்டி வருது, அப்படியே பிரெயின் டியூமர் வருது, அப்படியே சொரியாசிஸ் வருது, அப்படியே அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு புரிஞ்சுது. நான் என்ன சொல்றேன், நமது உடம்புக்கு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும்னு சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்க, குணப்படுத்த முடியும்னு சொல்றேன், அப்படியே நோய் வந்துச்சுன்னு கேக்குறீங்க. நல்ல கேள்விங்க. இந்த மாதிரி கேள்வி வந்தாதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு பதில் சொல்றேன்.
சிம்பிளா சொல்றேங்க, யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருக்கிறதோ உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இல்லையோ உங்கள் உடலுக்கு எல்லா வியாதியும் வரும். இந்த ஜென்மத்தில் எந்த மருந்து மாத்திரையாலும் குணப்படுத்த முடியாது. இதுதான் தத்துவம். மீண்டும் சொல்றேன், யாரோட உடம்புல 5 விஷயம் ஒழுங்கா இருக்குதோ உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. வந்தா தானா சரியாயிரும், மருந்து மாத்திரை தேவையில்லை. யாரோட உடம்புல 5 விஷயம் ஒழுங்கா இல்லையோ உங்களுக்கு எல்லா வியாதி வரும். வியாதி வர காரணமே 5 காரணம் தான். இந்த 5 சரி பண்ணிட்டா நோய் குணமாயிரும். இதுதான் எனது செவி வழி தொடு சிகிச்சையின் தத்துவம். உடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அந்த 5 காரணம் என்ன? பாருங்க, ஒவ்வொன்னா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல கோதுமை மாவு இருக்கு, அது கெட்டு போச்சு. உங்களுக்கு சப்பாத்தி சுட தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, கெட்டு போன கோதுமை மாவுல சப்பாத்தி சுட்டு வைக்கிறீங்க. இப்ப சப்பாத்தி யாருமே சாப்பிட முடியல. இப்ப என்ன சொல்றேன்னா, என்ன கேக்குறேன்னா, பிரச்சனை சப்பாத்தி இல்லையா, அதை செஞ்சவங்க இல்லையா, அவங்க அறிவு இல்லையா, இல்ல கோதுமை மாவு இல்லையா? சொல்றது புரிஞ்சுங்களா? கோதுமை மாவு கெட்டு போனா என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் சப்பாத்தி செஞ்சாலும் அதை சாப்பிட முடியாது இல்லையா? கெட்டு போன சப்பாத்தி சாப்பிட முடியாது இல்லையா? இதே கான்செப்ட உடம்புல அப்ளை பண்ணுங்க. உங்க உடம்புல ஏதாவது உறுப்புக்கு நோய் வந்துருச்சுன்னா உங்கள் உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்த தெரியும். ஆனால் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், அமிலம் இந்த மாதிரி எவ்வளவோ சாதுக்கள் இருக்கு இல்லைங்களா? குளுக்கோஸ், கால்சியம், புரோட்டீன், விட்டமின், ஏதாவது ஒரு பொருளுங்க. அப்போ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு சத்து பொருள், ஒரு மினரல், விட்டமின் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கோதுமை கெட்டு போன மாதிரி. இந்த உடம்பு என்ன பண்ணும், அந்த கெட்டு போன பொருளை கொண்டு போய் அந்த நோயை குணப்படுத்த ட்ரை பண்ணும்போது அந்த நோயை குணப்படுத்த முடியாதா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எல்லாரும் நல்லா கேட்டீங்க, மிகப்பெரிய தத்துவத்தை சொல்றேன். நமது உடம்பில் ஒரு உறுப்பில் ஒரு நோய் வந்துவிட்டால் அதை குணப்படுத்துவதற்கு உடம்புக்கு தெரியும். அந்த நோயை குணப்படுத்த தேவையான ஒரு தாது பொருள் உங்கள் ரத்தத்தில் கெட்டு போய் விட்டால் அந்த நோயை உடலால் குணப்படுத்த முடிவதில்லை. இது உடம்பின் பிரச்சனை அல்ல, கெட்டு போன பொருளை பிளட்ல வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கோதுமை மாவு கெட்டு போனா எப்படி சப்பாத்தி கெட்டு போகுதோ, எனவே ரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் கெட்டு போகும் பொழுதுதான் உடம்பில் நோய் வருகிறது. அந்த கெட்டு போன பொருளை சரி செய்தால் மட்டுமே நோய்கள் குணமாகும். இதாங்க முதல் தத்துவம். நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கெட்டு போகாம நல்ல பொருளா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவேன். செகண்ட் பாயிண்ட், உங்க வீட்டு சமையல் ரூம்ல உப்பு டப்பா காலி, உப்பு தீர்ந்து போச்சு. உங்களுக்கு நல்லா சமையல் தெரியும், சமையல் ரூம்ல போறீங்க, எல்லா பொருளும் எடுக்கிறீங்க, சமையல் பண்றீங்க, வைக்கிறீங்க, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இல்லைங்கிறாங்க. என்ன சாம்பார்ல உப்பே இல்லை, ரசத்துல உப்பே இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்போ ஒன்னே ஒண்ணுங்க, அதாவது சமையல் ரூம் இருக்குது, சமையல் ரூம்ல எல்லா பொருளும் இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்குது, அடுப்பு இருக்குது, 3 மணி நேரம் சமையல் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் பரிமாறீங்க, எல்லாம் கரெக்டுங்க. உப்புங்கிற ஒரே ஒரு குட்டி பொருள் இல்ல, இதனால சாம்பாரை சாப்பிட முடியலையா இல்லையா? இதே தத்துவத்தை, இதே கான்செப்ட, இதே லாஜிக்க உடம்புல அப்ளை பண்ணுங்க. கண்ணுல, காதுல, மூக்குல, கிட்னில இங்க நோய் இருக்கு இல்லையா? உங்கள் உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்கு உடம்புக்கு தெரியும். அந்த நோயை குணப்படுத்த தேவையான ஒரு தாது பொருள் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்க ரத்தத்துல தீந்து போச்சு, டப்பா காலி. சமையல் ரூம்ல உப்பு டப்பா காலிங்கிற மாதிரி உங்க ரத்தத்துல கால்சியம் டப்பா காலி, அயன் டப்பா காலி, அயோடின் டப்பா காலின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமது ரத்தத்தில் ஒரு தாது உப்புடைய டப்பா காலியானால், அந்த பொருள் தீந்து போனால் அதன் மூலியமாக 100 நோய் வரும். அந்த பொருளை கொண்டு போய் இங்க வச்சுட்டா அந்த 100 நோய் குணமாகும். இதுதான் தத்துவம். முதல்ல என்ன சொன்னாங்க, ரத்தத்துல சில பொருள் கெட்டு போனா நமக்கு நோய் வரும், அந்த கெட்டு போன பொருளை சரி பண்ணிட்டா நோய்கள் குணமாகும். இது முதல் தத்துவம். இரண்டாவது தத்துவம் என்ன, நமது ரத்தத்தில் சில தத்து பொருட்கள் தீந்து போனா நோய் வரும். அந்த தீந்து போன பொருளை பிளட்ல கொண்டு வச்சுக்கிட்டா நோய்கள் குணமாகும்.
இதுக்கும் இயற்கையா நான் உடனே ஃபுட் சப்ளிமெண்டோ மருந்து மாத்திரை விற்கிறதுக்கெல்லாம் வரல. அந்த பொருளை சரி பண்றதுக்கும் சரி, அந்த பொருளை கொண்டு போய் வைக்கிறதுக்கும் சரி, நான் கற்றுக் கொடுப்பது இயற்கை வைத்தியம் மட்டுமே. அவங்கவுங்க செஞ்சுக்க வேண்டியதுதான். 2 விஷயம் புரிய வச்சிருக்கிறேன். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா நோய்கள் வரும். கெட்டு போன பொருளை சரி பண்ணிட்டா நோய்கள் குணமாகும். 2, ரத்தத்தில் ஒரு பொருள் தீந்து போனா நோய் வரும். தீந்து போன பொருளை வச்சுட்டோம்னா நோய் குணமாயிரும். 3, ஒவ்வொரு மனிதனுடைய ஹைட்டு, வெயிட், வயசு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குதுங்க. 5 லிட்டரு, 4 லிட்டரு, 3 லிட்டருன்னு. நல்லா கேளுங்க. உங்கள் உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு இருக்கு இல்லையா? அந்த குவான்டிட்டி ஆஃப் த பிளட் அது கரெக்டா இருந்தாதான் உடல் தன்னைத்தானே குணப்படுது. அந்த ரத்தத்தின் அளவு எப்பொழுது குறைகிறதோ, அதுக்கு பேர் என்னங்க? ரத்தம் குறைஞ்ச என்னங்க சொல்லுவாங்க? ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. இல்ல அனிமிக்னு சொல்லுவாங்க. பாருங்க, அனிமிக் வந்துச்சுன்னா, அதாவது உடம்பில் ரத்தம் குறைந்தால் நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தாது. இப்படி யாருக்காவது அனிமிக் இருக்குது, ரத்த சோகை இருக்குது, ரத்த உடம்புல கம்மியா இருக்குன்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எந்த ஒரு செலவும் இல்லாம, ஒரு சிரப் சாப்பிடாம, மருந்து மாத்திரை சாப்பிடாம, எப்படி ரத்தத்தை மறுபடியும் ஊற வைக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். இயற்கை முறையில. இது 3வது தத்துவம். 4வது தத்துவம், மனம் கெட்டு போனா உடல் தன்னை தானே குணப்படுத்தாது. ஏங்க சும்மா இல்லைங்க, மனசுக்கு உடம்புக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. மனசை சரி பண்ணாம உலகத்துல எந்த வியாதியும் சரி பண்ண முடியாது. ஆமாங்க. இப்போ இது ரீசெண்டா இந்த கொரோனால நிறைய பேர் செத்து போயிட்டு தான் டிவில பொய் சொல்றானுங்க இல்லையா? யாருமே கொரோனால சாகல, எல்லாம் பயந்து தான் செத்தாங்க. ஆமாங்க. யாரு செத்தாலும், ஆக்சிடென்ட்ல செத்தாலும் கொரோனா கணக்கு எழுதுறானுங்க. யாரு தைரியமா இருக்கீங்களோ, இந்த கொரோனா ஒண்ணுமே பண்ணாதுங்க. கொரோனா மட்டும் இல்ல, வைரஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. புரிஞ்சுக்குங்க, மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதை பத்தி நீங்க நிறைய நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுக்குங்க, மனசுக்கு உடம்புக்கு நிறைய சம்பந்தம் இருக்குங்க. ஏங்க மனசை பத்தி பேசாம, மனசை பத்தி புரிஞ்சுக்காம, அதை சரி செய்யாம ஒரு சின்ன வியாதி கூட சரி பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பல பேருக்கு சந்தேகம், அது எப்படி நோய்க்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, இருக்குதுங்க. 100% நோய்க்கும் மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆமாங்க, புரிய வைக்கிறேங்க. இங்க பாருங்க, இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். நம்ம எல்லாருமே உடம்பு மனசு உடம்பு மனசுன்னு சொல்றீங்க. ஆனா 3 இருக்குது. உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. அதாவதுங்க, உடம்பு, மனசு, புத்தி, மொத்தம் 3 இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது இப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்க, விருந்தாளியா வர்றீங்க. நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு விருந்து கொடுக்குறேன், சாப்பாடுலாம் கொடுக்குறேன். எல்லாம் சாப்பிட்டு சோபால உட்காந்துருக்கீங்க. நான் கேட்கிறேன், சாப்பிட்டீங்கல்ல, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. நீங்க சொல்றீங்க, வாவ் பிரமாதம், அருமையா இருந்துச்சுங்க, செம டேஸ்டா இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக், நைஸ், ரொம்ப நல்லா சமையல், அருமை அப்படிங்கிறீங்க. கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்துட்டு, ஐயோ இங்க இருக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. நீங்க அதிர்ச்சியா, என்னங்க நாங்க தான் சாப்பிட்டோங்கிறீங்க. ஐயோ, அந்த சாப்பாட்டு யார் சாப்பிட்டீங்க? அதுல 2 எலி விழுந்திருந்ததுங்க, பல்லி விழுந்திருந்ததுங்க. நான் எடுத்து வீசலாம்னு வச்சிருந்தேன், இவன் தெரியாம பரிமாறிட்டான்னு சொல்லி எனக்கு பார்த்து கேட்டா, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வாமிட் வருமா வராதா? வாமிட் வருமா இல்லையா? உண்மையிலே எலி இல்ல, பல்லி இல்லைங்க, அவர் சும்மா பொய் சொல்றாரு. ஹலோ, பொய் சொன்னாலும் வாந்தி வருங்க, செக் பண்ணி வேணா பாருங்களேன். உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு போய் ஐயோ அதை சாப்பிட்டீங்களா, எலி இருக்குன்னு சொல்லி பாருங்க, ஒரு வினாடிங்க அப்படியே அது வெளியே விழுவுங்க வாந்தி. இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அதுல எலியும் இல்ல, பல்லியும் இல்ல, எலி இருக்கு, பல்லி இருக்கு, விழுந்துருச்சுன்னு பொய் சொன்னோம்னா வாந்தி வருதா இல்லையா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எல்லாம் நல்லா கேள்விங்க. அதாவது வாந்தி எடுத்தது யாரு? கேள்வி. வாந்தி எடுத்தது உடல் அல்ல, வாந்தி எடுத்தது மனம் அல்ல, வாந்தி எடுத்தது புத்தி. நம்ம கிட்ட 3 ஐட்டம் இருக்குங்க, உடம்பு, மனசு, புத்தி. தமிழ்ல சொல்றேன், சில பேருக்கு புரியலன்னா தமிழ்ல சொல்றேன். பாடி, மைண்டு, இன்டெலிஜென்ட். சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும். ஆமாங்க, சில பேருக்கு நான் நிறைய பார்த்துட்டேங்க. பல தமிழ் வார்த்தைகள் யாருக்குமே தெரியலையா? கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இங்கிலீஷ் சொல்ல வேண்டியது இருக்கு. தாது பொருள்லாம் சரி, ஒருத்தர் ரொம்ப நாள் கேட்டு ஒருத்தர் கேட்டாரு,
தாது பொருள் சொன்னீங்களா அப்படின்னு என்ன கேட்டாருங்க. மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்னு தாங்க புரியுது. இல்ல அது தமிழ் ஆயிடுச்சுங்க. இப்ப இது வந்து தாது பொருள் வந்து இங்கிலீஷ் ஆயிடுச்சு. ஆமாங்க, மைண்ட் அப்படின்னு. மைண்டா, மனசா அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, 3 ஐட்டம் இருக்கு: உடம்பு, மனசு, புத்தி. அதாவது நீங்க ஜாலியா உட்கார்ந்துருந்தீங்கல்ல, சாப்பிட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தீங்கல்ல, எனது நண்பர் வந்து அந்த சாப்பாட்டுல பல்லி விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே ஏன் வாந்தி வந்துச்சுன்னா, உங்க புத்தியில, இன்டெலிஜென்ட்ல, அதாவது அந்த புத்தியில பல்லி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா ஆபத்துன்னு அறிவு இருக்கு. இந்த அறிவு என்ன பண்ணுது, கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா நமக்கு ஆபத்துன்னு ஒரு அலைவரிசைய மனசுக்கு அனுப்புது. நல்லா கவனிங்க. புத்தி டென்ஷன் ஆகாது, கோவப்படாது, பயப்படாது. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும். இந்த தகவலை மனம் வாங்கியவுடன் மனம் என்ன பண்ணுது, மனசோட வேலையே டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது தான். இந்த மனசு என்ன பண்ணுது, உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ, எலி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி அலைவரிசையை தூக்கி அப்படி குப்புன்னு அடிச்ச உடனே அது எல்லா செல்லுக்குள்ளயும் போகுது. வயிறு என்ன பண்ணுது, ஓஹோ நம்ம சாப்பிட்டது எலி விழுந்த சாப்பாடான்னு சொல்லி இது உடனே பிட்யூட்டரி சுரப்பிட்டு சொல்லுது. இவர் உடனே இப்படி சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி என்னாச்சு, பிரெயின் போய் கடைசி என்ன ஆகுதுன்னா, உடனே பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, உடனே என்ன பண்ணுது, வயிற்றுல இருக்கிற சாப்பாடை தூக்கி வீசணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அங்க இருக்கிற சாப்பாடை தூக்கி இப்படி தூக்கி வீசுதுங்க. யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைகீழா நில்லுங்க யாராவது. என்னைக்காவது சாப்பாடு வந்து வெளியே விழுந்திருக்கா? ஏன், இங்க ஒரு கேட் இருக்குங்க, எபிக் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க நினைச்சா கூட வெளியே வராதுங்க. சாப்பிட்டு தலையில நில்லுங்க, சாப்பாடு வெளியே வராதுங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற சாப்பாடு இங்க வந்து விழுகுதுன்னா என்ன அர்த்தம், உள்ள இருந்து எவனோ தூக்கி வீசுறான்னு அர்த்தம். அவன்தான் டாக்டர். புரிஞ்சுக்கங்க. இது வந்து என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு வாந்தி எடுத்தது உடல் அல்ல, மனமும் அல்ல. வாந்தி எடுத்தது புத்தி. புத்தி தான் என்ன பண்ணுது, முதல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு மனசை கெடுத்து, மனம் பயப்பட்டு உடம்பு கிட்ட சொல்லி அப்புறம் தாங்க வாந்தி வருது. எனவே என்னை பொறுத்தவரை 100 வியாதிகள் புத்தி சம்பந்தப்பட்ட வியாதி, மனம் சம்பந்தப்பட்ட வியாதியும் அல்ல, உடல் சம்பந்தப்பட்ட வியாதியும் இல்ல. எனவேதான் நான் 5 நாட்களாக அமர்ந்து பேசி 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 நோய்களை குணப்படுத்த முடியும் என்று தில்லாக சொல்கிறேன். நான் பேசுறத கேட்க 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 உங்கள் புத்தியில பல்வேறு விஷயங்கள் மாறும். உண்மையிலே சொல்லட்டுங்களா, இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உடம்பு, அதுதான் நோய், அதான் வாழ்க்கை. அதாவது இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் மனசு கேட்கும். ஆமாங்க, இங்க என்ன அறிவு இருக்கோ அதுதாங்க மனசு. மனசு ஏங்க பயப்படுது? ஒரு பாம்பு பார்த்து ஏங்க பயப்படுது? கடிச்சா விஷம் அப்படின்னு பயப்படுது. ஒரு பாம்பாட்டிக்கு ஏங்க பயப்படல? பாம்பாட்டி பாக்குறாரு, அவருக்கு பாம்பு ஏற்கனவே பிடிச்சி பழக்கம் இருக்குது, அறிவு இருக்கு, எனவே அது பயப்படல. ஆமாங்க, டிவியில வந்து கொரோனா எல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா அறிவு இல்ல. ஒரு வைரஸ் சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவு இல்லைன்னா பயம் வரும். அடிப்படை அறிவு இருந்தா எப்படிங்க பயம் வரும்? எல்லாத்துக்கும் தாங்க காரணம். ஓப்பனா சொல்றேங்க, அறிவுன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குதுன்னா ஞானம்னு வச்சுக்கோங்க. அறிவு இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஞானம் இல்லையா அப்படின்னு டீசெண்டா பேசிக்குவோம். எந்த விஷயத்தில் அறிவு இல்லையோ, எந்த விஷயத்தில் ஞானம் இல்லையோ அப்ப பயம் வரும். நோயின்னு என்ன, உடல் சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லை. டென்ஷன்ல என்ன, மனம் சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லை. பிசினஸ் லாஸ் என்ன அர்த்தம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஞானம் இல்லை என்பதுதான் நோயை தவிர நோய் ஒன்றும் கிடையாது. எனவே என்ன சொல்ல வரேன்னா, நீங்க புத்தியை சரி பண்ணாம மனதை சரி செய்ய முடியாது. மனதை சரி செய்யாம உடம்பை குணப்படுத்த முடியாது. அப்ப யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் உடம்பை மட்டும் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி மாத்திரை சாப்பிட்டு ஆபரேஷன் பண்ணாலும் குணமெல்லாம் ஆகாது, எழுதி கொடுக்குற ஆகவே ஆகாது. புத்திய முதல்ல சரி பண்ணணும், மனதை சரி பண்ணணும், அப்புறம் தான் உடம்பு சரி பண்ண முடியும். எனவே நான் 4வது விஷயமாக மனதை சரி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். மனம் கெட்டு போனால் வியாதி வரும், மனசை உழுது போனா வியாதி குணமாகும். ஆமாங்க, இப்போ நம்ம எல்லாரும் தியானம் பண்றோங்க, கண்ணை மூடி தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு எல்லாரும் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாம்பு வருது, ஒரு பாம்பு என்ன பண்ணது, எல்லாத்துடைய தொலை மேல ஏறி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. யாருமே பார்க்கல, எல்லாம் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், தெரியல. அது வரைக்கும் பிபி ஏறாதுங்க, டென்ஷன் ஆகாதுங்க.
திடீர்னு ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, ஓரக்கல்ல ட்ரெயின் கண்ணை திறந்து பாக்குறாரு, பார்த்தா அவர் மடி மேல பாம்பு இருக்கு, ஐயோன்னு கத்துவாரு. உடனே ப்ரெஷர் ஏறிடும், சுகர் ஏறிடும், ப்ரெஷர் ஏறிடும், டென்ஷன் ஆவாரு, பயம் வரும், மயக்கம் வருது. நல்லா நீங்க பார்க்காத வரைக்கும் சுகர் வரல, பிபி வரல, டென்ஷன் ஆகல, மயக்கம் வரல. பார்த்த உடனே வருது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கண்ணால் அந்த பாம்பை பார்த்தவுடன் உங்கள் புத்தியில் பாம்பு கடித்தால் விஷம் செத்து விடுவோம் என்று அறிவு இருப்பதால் இந்த அறிவு மனதை குழப்பி, அந்த மனம் போய் எல்லா ஹார்மோனையும் குழப்பி, எல்லா செல்களையும் குழப்பி, எல்லா சுரப்பிகளையும் குழப்பி, அது பிபி ஏற்றி, அது சுகர் ஏற்றி, அது மயக்கம் வர செய்கிறது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அறிவு அதிகமா இருக்குது, பாக்குறாரு பாம்பு, பாம்பு தானே ஒண்ணும் பண்ணாது, அவர் வாட்டு கண்டபடி தியானம் பண்ணாருன்னா அவருக்கு பிபியில சுகர்ல ஒண்ணும் இல்லைங்க. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நமது அறிவை ஒழுங்கு செய்தால் மட்டுமே மனம் ஒழுங்காகும். எனவே 4வது பாயிண்ட் என்னன்னா, மனதை சரி செய்வது எப்படி என்பதுதான் வகுப்பு. இதை கத்துக்காம ஒரு சிங்கிள் நோய் குணப்படுத்த முடியாது. இந்த சிங்கிள் நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூட்டு வலியாகட்டும், முதுகு வலியாகட்டும், கழுத்து வலியாகட்டும், வைரஸ் ஆகட்டும், வயிற்று வலியாகட்டும், கர்ப்பப்பையில கட்டி ஆகட்டும், அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் நோயோட பேர் சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த 5 செடி பண்ணாதான் நோய் குணமாகும். அந்த பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா நோயெல்லாம் குணமாகாது. அப்ப நான் நோய் நோயின்னு சொல்லும் பொழுது எல்லா நோய்க்கும் மொத்தமா தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மொத்தம் 5 விஷயங்க. ரத்தத்துல சில பொருள் கெட்டு போனா உடம்புக்கு நோய் வருங்க. கெட்டு போன பொருளை சரி பண்ணா நோய் குணமாகுங்க. அடுத்தது, ரத்தத்துல சில பொருள் இல்லாம போனா நோய் வருங்க. அதை சரி பண்ணா வச்சுக்கிட்டா சரியாயிருங்க. ரத்தத்தோட அளவு குறைஞ்ச நோய் வருங்க. அதை சரி பண்ணா நோய் குணமாகுங்க. மனம் கெட்டு போனா நோய் வருங்க. இதை சரி பண்ணா குணமாகுங்க. மனசை சரி பண்ணணும்னா புத்தியை தாங்க சரி பண்ணணும். 5வது, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய் வருங்க. அதாவதுங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லைங்க, எல்லாமே கோடிக்கணக்கான செல்லு தான். நம்ம உடம்புங்கிறது என்ன தெரியுமா, கோடிக்கணக்கான செல்லு கும்பலா நிக்குது. இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குதுங்க, இண்டிவிஜுவல் நாலேஜ். ஒவ்வொரு செல்லுக்கு இப்ப நைட்டு சப்பாத்தி சாப்பிடுறீங்களா இல்லையா, சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கிடுறீங்க, காலம் மலமா வருதா இல்லையா, அப்ப வயிற்றுல ஒரு உணவை போட்டோம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கணும், பெப்சின் சுரக்கணும், அது ஜீரணம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது சிறுகுடலுக்கு அனுப்பணும், அது பெருகுடலுக்கு அனுப்பணும், வில்லிஸ் உரியணும், பிளட்ல கலக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்லையா? நம்ம டெய்லி உட்காந்து சொல்றோமா, சப்பாத்தி இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, ஜீரோ சொல்லி சொல்ற, சீக்கிரம் ஜீரணம் பண்ணுங்க, டைம் ஆகுது தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்களுக்கு அறிவு இருக்குங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குதுங்க. சில நேரங்கள்ல அந்த செல்லுக்கு அறிவு கெட்டு போயிருங்க. கெட்டு போச்சுன்னா தப்பா ஒர்க் பண்ணுங்க. தப்பா வேலை செஞ்சா என்னன்னு தெரியுங்களா, ஒண்ணு ஒரு உறுப்பு வீங்கும், இல்ல அழுகும். நல்லா கேளுங்க, ஒரு உறுப்பு தேவையில்லாம வேலையை செஞ்சா வீங்கிரும், தேவையானப்ப வேலை செய்யாம சும்மா இருந்தா அழுகிரும். உடம்போட 2 தத்துவம் தான். செல்லுகளுக்கு அறிவு கெட்டு போனா வீங்கும், அழுகும். ஒரு செல்லு அறிவோட வேலை செஞ்சுச்சுன்னா உறுப்பு மாதிரியே இருக்கும். அறிவு கெட்டு போய் தேவையில்லாத வேலை பண்ணா வீங்கும், தேவையான வேலையை செய்யாம இருந்தா அழுகும். இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க 5 நாள் வகுப்புல, 21 நாள் வகுப்புல டீட்டெயிலா பேசுவாங்க. இப்படி செல்களுக்கு உண்டான அறிவு கெட்டு போனால் நோய் வரும். அதை எப்படி சரி செய்வது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் என்னிடம் தனித்தனி வைத்தியம் இல்லை. நீங்க எந்த வியாதி வேணாலும் சொல்லுங்க, இனிமேல் எந்த வியாதி வேணாலும் சொல்லுங்க, எந்த வியாதி சொன்னாலும் இந்த 5க்குள்ள அடக்கிடுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதாவது எனக்கு தோல் நோய் இருக்கு, இது எப்படி சரி பண்றதுன்னு கேட்டா நான் கண்ண மூடி உட்கார்ந்துக்குவேன். உங்கள் தோலில் உள்ள நோயை குணப்படுத்த தேவையான சில பொருள்கள் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கிறது. உங்கள் தோலை குணப்படுத்த தேவையான அறிவு உடம்புக்கு இருக்குது, ஆனா அதுக்கு தேவையான சில பொருட்கள் உங்கள் ரத்தத்தில் இல்லை. உங்கள் ரத்தத்தின் அளவே குறைந்திருக்கிறது, எனவே தோல் குணப்படுத்த முடியவில்லை உடலால்.
உங்கள் மனம் கெட்டு போயிருக்கிறது, புத்தி கெட்டு போயிருக்கிறது, அதை சரி செய்தால் தான் தோல் குணமாகும். தோலில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போய்விட்டது, கொடுக்க வேண்டும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் சரி செய்தால் உங்கள் தோல் குணமாகும். இதுதாங்க பதிலு. இப்படி நீங்க கருப்பையில கட்டி கேளுங்க, கேன்சர் கேளுங்க, எய்ட்ஸ் கேளுங்க, சுகர் கேளுங்க, பிபி கேளுங்க, எந்த நோய் பத்தி கேளுங்க. எந்த நோயை பத்தி நீங்க கேட்டாலும் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இந்த 5 விஷயத்தை நீங்கள் சரி செய்தால் உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் என்பதை நான் சொல்வேன். இதுதான் எனக்கு புரிந்த உண்மை. மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. பல பேருக்கு சந்தேகங்க, இது மட்டும் தீரவே மாட்டேங்குது. அதேபடி கண்ணுக்கு நோய் வந்தா கண்ணு தானே சிகிச்சை கொடுக்கணும், காதுக்கு நோய் வந்தா காது தானே சிகிச்சை கொடுக்கணும், தோலுக்கு நோய் வந்தா நீ என்ன எல்லா வியாதிக்கும் ஒரே வைத்தியம்னு சொல்றியே, நம்ப முடியலன்னு யாராவது சொன்னீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு நம்ப வச்சு காட்டுறேன், நிரூபிக்கிறேன். மூட்டு வலின்னு ஹாஸ்பிட்டல் போறேன், டாக்டர் எங்க ஊசி குத்துறாரு? கையில. என்னைக்காவது டாக்டர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மூட்டு வந்து இங்க இருக்குது, கால் மூட்டு இங்க இருக்குது, நீங்க கையில போய் ஊசி குத்துறீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டீங்களா? எங்க கிட்ட மட்டும் இயற்கை வைத்தியர்கிட்ட மட்டும் 1008 கேள்வி கேட்கறீங்களா? என்ன கேள்வி, என்ன கமான்ஸ், என்ன எகத்தாளம், என்ன திமிரு, எவ்வளவு கேள்வி. அங்க போய் கேளுங்க, கேட்டு பாருங்க. மூட்டு வலிக்கு எதுக்கு கையில ஊசி போறேன்னு கேளுங்க முதல்ல. ஏங்க மூட்டு இங்க இருக்குங்க, கால் இருக்குங்க, ஊசி போறது கையிலங்க, கையில ஊசி போட்டா மூட்டு எப்படி குணமாகும்? கேளுங்க போய். புரியலையா? இது புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிடும். மூட்டுல பிரச்சனையே இல்லை, அதாவது சொல்ல வரேன் நான். உங்க மூட்டுல பிரச்சனையே இல்லை, மூட்டு நல்லா தான் இருக்குது. மூட்டு தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. மூட்டு செல்களுக்கு தேவையான சத்து பொருள்கள் ரத்தத்தில் கெட்டு விட்டது, சத்து பொருள்கள் ரத்தத்தில் தீர்ந்து விட்டது. நான் சொல்ற 5 தான் காரணம். அப்ப என்ன பண்றாங்க, சயின்டிஸ்டோட வேலை என்னன்னா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, மூட்டு கெட்டு போகணும்னா, மூட்டு வலி வரணும்னா ரத்தத்துல எந்த பொருள் கெட்டு போயிருக்கணும், இல்லாம போயிருக்கணும் கண்டுபிடிச்சு அந்த மருந்தை கெமிக்கல் மூலியமா, நல்ல பொருளும் கிடையாது, கெமிக்கல் ரெடி பண்ணி ஒரு எங்க ஊசின்னா என்ன? ஊசின்னா என்னங்க? தண்ணிக்குள்ள 4 சத்து பொருள் தானே. நீங்க ஊசின்னு சொல்ற இன்ஜெக்ஷன், என்ன இன்ஜெக்ஷன்? என்ன? தண்ணிக்குள்ள 4 சத்து பொருள் தமிழ்ல. அப்போ ஒரு தண்ணியில 4 சத்து பொருளை போட்டு ஊசி எங்க குத்துறாங்க? கையில இல்ல, பிளட்ல, ரத்தத்துல. அப்ப ஊசி ரத்தத்துல ஒரு 4 சத்து பொருளை சேர்த்தனவுடனே நீ கையில குத்துனா மூட்டுல எப்படிங்க சரியா போகுது? அப்ப கையில குத்துன உடனே அந்த ரத்தத்தில் வழியா அந்த பொருள் வேற எந்த உறுப்பு எடுக்காம அது நகர்ந்து வந்து மூட்டுக்கிட்ட வரும் பொழுது மூட்டு செல்கள் எடுத்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இப்ப சொல்லுங்க, தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மூட்டு வலிக்கு ஏன் கையில் ஊசி போடுகிறீர்கள்? மூட்டு கைக்கு என்ன சொல்லணும் அதை சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுங்களா? அதை விடுங்க, சின்ன வயசுலங்க எனக்கு கண்ணு வலிங்க. சின்ன வயசுல எங்க அப்பாட்ட அழுதுங்க, அப்பா கண்ணு வலிக்குதுன்னு. எங்க அப்பா காந்திபுரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல், கிராஸ்கட் ரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனார். அங்க என்ன குப்புற படுக்க வச்சு டாக்டர் பின்னால ஊசி குத்துனார் இடுப்புல. நான் அன்னைக்குதாங்க முதல்ல யோசிச்சேன், கண்ணு வலி தானே வந்தோம், இதுவா வலிக்குதுன்னு வந்தோம், அவர் ஏன் அந்த பக்கம் போய் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காருன்னு யோசிச்சுங்க. யோசிங்க, கண்ணு வலிக்கு ஏன் இடுப்புல ஊசி குத்துறீங்க? அப்ப கெட்டு போனது கண்ணா இடுப்பா? இடுப்புல ரத்தத்துல தண்ணிக்குள்ள 4 சத்து பொருளை போட்டு உள்ள சொருவன உடனே அது சுத்திக்கிட்டு கண்ணுகிட்ட வருதா இல்லையா? அப்ப கண்ணு அந்த செல் எடுத்து குணப்படுத்துதா இல்லையா? இதுல இருந்து என்ன புரியுது? கெட்டு போனது கண்ணல்ல, ரத்தத்தில் ஒரு சத்து பொருளே. காது வலிக்கு காதுல மாத்திரை சாப்பிடுறீங்களா, வாயில மாத்திரை சாப்பிடுறீங்களா? எங்ககிட்ட மட்டும் காது வலிக்கு எப்படிங்க நீங்க சொல்றதை செஞ்சா குணமாகும்னு கேக்குறீங்களா? காது வலிக்கு காதுல மாத்திரை சாப்பிட்டாங்க, வாயில மாத்திரை ஏன் சாப்பிடுறீங்க? வாயில மாத்திரை சாப்பிட்டா காது வலி எப்படி குணமாகுது? யோசிங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அப்போ வாயில சாப்பிடுற மாத்திரை வாயில ஜீரணமாயி, வயிற்றுல ஜீரணமாயி, குடல ஜீரணமாயி, பிளட்ல கலந்து அது சுத்திக்கிட்டு காது கிட்ட போகும்போது காது குணமாகுது. இப்ப சொல்லுங்க, எல்லா வியாதிக்கும் ஊசி போடுவீங்களாமா? எல்லா வியாதிக்கும் மாத்திரை சாப்பிடுவீங்களாமா? எல்லா வியாதிக்கும் வாயில தான் மாத்திரை சாப்பிடுவீங்களாமா? எல்லா வியாதிக்கும் வாயில தான் மருந்து ஊத்துவீங்களாமா? எல்லா வியாதிக்கும் கையில ஊசி போடுவீங்களாமா? இதை நம்பும் நீங்கள் அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே வைத்தியம் என்றால் மட்டும் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது? எனக்கு புரியல. விஷயம் உள்ளதாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, நான் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். நமது உடம்புல எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு 5 காரணம் தான். என்னோட ஆராய்ச்சி இவ்வளவுதான். இதுக்கு மேல இருந்தா நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க. ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா நோய் வரும், சரி பண்ணா குணமாகும்.
ரத்தத்துல ஒரு பொருள் தீர்ந்து போனா நோய் வரும், சரி பண்ணா குணமாகும். ரத்தத்தோட அளவு குறைஞ்சா நோய் வரும், சரி பண்ணா குணமாகும். மனம் கெட்டு போனா நோய் வரும், புத்தி கெட்டு போனா நோய் வரும், சரி பண்ணா குணமாகும். செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய் வரும், அந்த அறிவை கொடுத்தா நோய் குணமாயிருக்கு. இவ்வளவுதாங்க. இந்த 5க்குள்ள எல்லா நோய்களும் அடக்குங்க. கேன்சரும் அடக்கம், எய்ட்ஸும் அடக்கம், ரொமட்டேட் ஆர்த்ரைட்டிஸும் அடக்கம். இனிமேல் என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் கண்ணை மூடி உட்காந்துக்குவேன். எந்த வியாதியா இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு செய்வது என்று நான் கற்றுக் கொடுப்பேன். அதை செய்தால் உங்கள் வியாதி குணமாகும். உடனே அடுத்த கேள்வி, சரி தம்பி, என்னமோ 5 விஷயம் சொல்ற, இது செஞ்ச எல்லா குணமாகுன்னு சொல்றேன். இங்க பாருப்பா, நீ சொல்றதெல்லாம் சின்ன குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடு. பள்ளிக்கூடத்துல, ஸ்கூல் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை இதெல்லாம் செஞ்சுட்டு ஃபியூச்சர்ல அது நோய் வராம இருக்கும். நீ சொல்றது வருமுன் காப்போம் திட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஆமாங்க, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. எனக்கு வயசே போச்சுங்க, மூட்டு வலிக்குதுங்க, மூட்டு தேஞ்சு போச்சுங்க, கண்ணு சுருங்கி போச்சுங்க, கிட்னி கெட்டு போச்சுங்க, அழுகி போச்சுங்க, எனக்கு வயசாச்சுங்க, நீங்க சொல்ற 5 விஷயத்தெல்லாம் இப்ப நான் ஃபாலோ பண்ணா குணமாகுமான்னு யாராவது கேட்டீங்கன்னா எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லும் 5 திட்டம் என்பது வருமுன் காப்போம் திட்டம் மட்டுமல்ல. எவ்வளவு வயசானாலும் உடம்பு எவ்வளவு அழுகி தேஞ்சு போய் எதிரானாலும் அதை குணப்படுத்தும் திட்டம். இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டா அதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேங்க. நமது உடம்பு ஒரு நிமிடத்தில் தன்னைத்தானே 300 கோடி செல்களை புதுப்பிக்கிறது, தெரியுங்களா? ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, 13 நாள்ல செத்து புதுச்சா மாறிடும். ரத்தத்துல சிவப்பு இருக்கு இல்லைங்களா, ஆர்பிசி 120 டேஸ்ல செத்து புதுசா மாறும். லிவர் புதுசா மாறுது, கல்லீரல் புதுசா மாறுது, தோல் புதுசா மாறுது, கண்ணு காது. எங்க நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி உடம்பு ஒரே உடம்பு இல்லைங்க. ஒவ்வொரு வினாடியும் 300 கோடி செல்கள் செத்து பிழைக்கிறது, ரீஜெனரேட் ஆகிறது. எனவேதான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதாங்க உயிரோடவே இருக்கிறோம். நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் ஒவ்வொரு வினாடியும் புதுசா மாறுதுங்க. அதை மாத்துறது யார் தெரியுமா? பீனியல் கிளாண்ட். உச்சந்தலையிலிருந்து 1 இன்ச்சு கீழே ஒரு உறுப்பு இருக்குது, பீனியல் கிளாண்ட்னு பேரு. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். அங்கதான் அதை பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் என்ன சொல்ல போறேன்னா, நமது உடம்புல ஒரு நிமிடத்துல 300 கோடி செல் புதுசா மாறுதுங்க. எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, இந்த 5 விஷயம் யாருடைய அப்ப என்ன ஆகுது, நோய் வந்த செல்லு செத்து ஆரோக்கிய செல்லு மாறுது. இந்த 5 விஷயம் யாருக்கு ஒழுங்கா இல்லையோ நோய் உள்ள செல்லு செத்து அங்க நோய் உள்ள செல்லே உருவாகுது. எனவேதான் உங்களுக்கு பல வருடமாக ஒரே வியாதி குணமாகாமல் இருக்கிறது. எனவே நான் கூறும் 5 விஷயங்களை புரிந்து கொண்டு யார் கடைபிடிக்கிறீர்களோ ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதிதாக மாறும் பொழுது அனைத்து செல்களும் ஒரு வருடத்தில் புதிதாக மாறிவிடும். உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அதிகபட்சம் 1 வருஷங்க. 1 வருஷத்துல கிட்னியே புதுசா மாறும், கண்ணே புதுசா மாறும், மூட்டே புதுசா மாறும், எல்லாம் மாறிடுங்க. நான் ஒண்ணும் உங்களுக்கு நோய்களுக்கு வைத்தியம் எல்லாம் சொல்ல வரலைங்க. உடம்பில் உள்ள அனைத்து செல்களையும் புதிதாக மாற்றுவது எப்படிங்கிறதாங்க வைத்தியம். மீண்டும் சொல்கிறேன், தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இதை தாங்க நம்ம சித்தர்கள், நமது முன்னோர்கள் சொன்னாங்க. இயற்கை வைத்தியம் என்னங்க? இயற்கை வைத்தியோட ஃபார்முலா தெரியுமா? நோய் ஒன்றே, சிகிச்சை ஒன்றே. இதுதான் இயற்கை வைத்தியத்தின் ஃபார்முலா. ஆமாங்க, நீங்க இயற்கை வைத்தியம் கோர்ஸுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை தெரியுமா? நோய் ஒன்றே, சிகிச்சை ஒன்றே தான் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நோய்க்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆமாங்க, நாங்கெல்லாம் படிக்கும்போது ஒரே டீச்சர் தான் எல்லா கிளாஸும் எடுப்பாங்க. இப்ப எல்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கு வேற வேற வராங்க. அந்த மாதிரி வைத்தியம்னா ஒரே வைத்தியர் தான் எல்லாத்துக்கும். இப்ப ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனாலதான் கண்ணை பத்தி தெரிஞ்ச ஒருத்தருக்கு லிவரை பத்தி தெரியல, லிவரை பத்தி தெரிஞ்ச ஒருத்தருக்கு கிட்னி பத்தி தெரியல. அவரவங்க ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரு மாத்திரை வச்சுக்கிட்டு அதை விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்களே தவிர உண்மையான காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. உடனே சில பேருக்கு சந்தேகம்,
ஏன் தம்பி, அப்ப நீங்க இந்த 5 விஷயத்த உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாரையும் புதுசா மாத்திட்டா இனிமேல் டாக்டரே, ஹாஸ்பிட்டலே, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆபரேஷன் வேண்டாமா, மெடிக்கல் ஷாப் வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வேணுங்க. நான் ஒண்ணும் வேண்டாம்லாம் சொல்லல. புரிந்து கொள்ளுங்கள். நோய்கள் 2 வகைப்படும். நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய், நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத நோய். அது என்னது? ஆமாங்க, சரிங்க. இந்த 5 விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஃபாலோ பண்ணி உடம்பெல்லாம் புதுசா மாறி ஆரோக்கியமா வாழ்றீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து உங்க கண்ணுல சொருகிடுறாரு. நீங்க உடனே உட்கார்ந்துக்கிட்டு, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனால்னா கத்தி வெளியே வரும். கண்ணு கெட்டு போகுமா இல்லையா? அப்பொழுது அருகில் உள்ள ஆங்கில மருத்துவர்கிட்ட போங்க. அவருக்கு அந்த கத்தி எடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை கொடுப்பாரு. மெடிக்கல் ஷாப்ல வாங்குங்க, ஆபரேஷன் பண்ணுங்க. யாரு வேண்டாம்னா? போயிட்டு வாங்க. அதான் அவங்க இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க. ஆங்கில மருத்துவர்களே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. மெடிக்கல் ஷாப் வேண்டாம்னு சொல்லல. எப்ப வேணுமோ அப்பதான் போகணும். எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க, எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போங்க. கால் உடையுது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கில சொல்றது, மண்டை உடையுது, எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, பிறக்கும் பொழுது சில உறுப்புகள் ஊனமா பிறக்கிறது, ஃபுட் பாய்சன், இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போங்க. நான் வேண்டாம்னு சொல்லிங்க, டாக்டரே வேண்டாம்னு சொல்லிங்க, எல்லாத்துக்கும் ஓடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஆபத்து காலத்தில் நம்மை காப்பாற்றும் இந்த ஆங்கில மருத்துவம், ஆபத்து காலத்தில் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஆங்கில மருத்துவம், அதாவது 195 நோய்களுக்கு தவறான வைத்தியம் பார்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், நேரடியாக கண்டிக்கிறேன். 105 எமர்ஜென்சி விஷயங்களை நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த மருத்துவம் 95 விஷயத்தில் ஊரை ஏமாற்றி தலையில் முளகாயிரத்தை ஏமாற்றுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன அநியாயமா இருக்குது? ஒரு 5 விஷயத்துல காப்பாத்துறாங்க அப்படிங்கறக்காக 95 விஷயத்துல ஏமாந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு எத்தனை பேர் தெரியுங்களா போன் பண்ணி எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. டேய், இவ்வளவு பேச்சு பேசுறீல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீயும் குடும்பத்துல எவனாவது மாட்டுவீங்கல்ல, அப்ப பாக்குறேங்கிறாங்க. நான் கேட்கிறேன், அறிவு இருக்கு உங்களுக்கு எல்லாம்? உங்க கார் மெக்கானிக், உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கார் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், நீங்க கார் ஒழுங்கா மெயின்டைன் பண்றீங்க, பஞ்சர் ஆச்சுன்னா நீங்களே ஜாக்கி வச்சு மாட்டிக்கிறீங்க அப்படிங்கறக்காக அவரு வந்து, என்னைக்காவது நீ வருவில்ல, இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அப்ப நான் பாத்துக்கிறேன் கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாதிரிதான் அங்க இருக்கு. புரிஞ்சுக்கங்க. அதாவது எமர்ஜென்சிக்கு போக வேண்டாம்னு சொல்லிங்க, போலாங்க. மீண்டும் சொல்கிறேன், 195 வியாதிகளுக்கு மருந்து மாத்திரையோ, டாக்டரோ, ஆபரேஷனோ, மெடிக்கல் ஷாப்போ தேவையே இல்லை. அவை அனைத்தும் நமக்கு நாமே குணப்படுத்தக்கூடிய எளிமையான நோய்கள். 5% முடியாத நோய்களுக்கு மட்டுமே நீங்கள் மருத்துவமனைக்கோ, ஹாஸ்பிட்டலோ, ஆபரேஷனோ செல்லலாம். புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்ற 5 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா 195 வியாதிக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போக மாட்டீர்கள், டாக்டரே பார்க்க மாட்டீர்கள். இதுதான் விஷயம். எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நமது உடம்பில் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டு போனா, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய்கள் வரும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒழுங்கு செய்தால் உங்கள் உடல் தன்னை தானே குணப்படுத்தும். யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ, சுகருக்கு, பிபிக்கு, ஆஸ்மாவுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் பேசுறதை கேட்டுட்டு, இல்ல 21 நாள் கிளாஸ் ஆன்லைன் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு, இல்ல 5 நாள் கிளாஸ் வந்துட்டு அடுத்த நாள் மாத்திரை தூக்கி வீசிடக்கூடாது. முக்கியமான விஷயம். யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ, யாரெல்லாம் சிகிச்சை பண்றீங்களோ, டயாலிசிஸ் பண்றீங்களோ, இன்சுலின் போட்டுக்கிறீங்களோ, ஹீமோதெரபி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் ஒரு சிகிச்சை பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதை நிறுத்த வேண்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டு நான் சொல்ற வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிங்க. இனிமேல் சொல்ல போறேன். முதலே சொல்லிடுறேன். அப்போ நான் சொல்ற வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு ஒரு 3 மாசம் கடைபிடிச்சாதான் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் அறிவு வரும். செல்லுக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கும். அப்படி 3 மாசம் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த தெம்பு கிடைக்குங்க. சோ என்ன பண்ணுங்க, நீங்க யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ ஒரு 3 மாசம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் அதே மருந்து, அதே மாத்திரை, அதே சிகிச்சை பயன்படுத்திட்டு வாங்க. கரெக்டா ஒரு 3 மாசம் கழிச்சு 3வது மாசத்துல இருந்து 6வது மாசம் வரைக்கும் 3/4 மருந்து சாப்பிடுங்க. 6வது மாசத்துல இருந்து 9வது மாசம் வரைக்கும் பாதி மருந்து சாப்பிடுங்க. 9ல இருந்து 12 மாசம் வரைக்கும் 1/4 மருந்து சாப்பிடுங்க.
இருந்து கரெக்டா என்ன பண்ணுங்க, ஒரு வருஷமா நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஒரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சு ஒரு வருஷத்துல மொத்த மாத்திரை விட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழலாம். மீண்டும் சொல்கிறேன், மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விடுவது தவறு. அதே சமயம் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவதும் தவறு. படிப்படியாக விடுவதே சிறப்பு. இவங்க 5 விஷயம் சொன்ன இல்லையா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன நோய்ன்னு சொன்ன பாத்தீங்களா, இவருக்கு ரத்தத்துல சர்க்கரை இருக்கு, குளுக்கோஸ் சுகர்னு சொல்லுவாங்க. சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா அந்த சர்க்கரை கெட்டு போச்சு இல்லையா, அப்போ சர்க்கரை வியாதி வரும். வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வரும். நாட்டு சர்க்கரை, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேன் சாப்பிட்டால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி குணமாயிரும். புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளை சர்க்கரை தான் விஷம். இதுக்கு பொதுவா என்ன பண்ணிட்டாங்க, அதாவது சுகர்ன்ட்டாங்க. புரிச்சுங்க, சர்க்கரை மேனுபேக்சரிங் தப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை வாங்கி மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறது. கவர்மெண்ட் ரேஷன் கடையில வெள்ளை சர்க்கரை போடுது. அறிவு இருக்கா? அது நல்லதா கெட்டதான்னு கூட பாக்குறதுக்கு ஊர்ல ஆள் இல்லையா? நாட்டு சக்கரை போட வேண்டியது தானே, பனங்கருப்பட்டி கொடுக்க வேண்டியது தானே. யோசிச்சு பாருங்க. கெமிக்கலை கொண்டு போய் இதுல கொடுத்துட்டு, ரேஷன் கடையில கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில் வந்துட்டு அதுக்கு தனியா வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல வச்சுக்கிட்டு நோய்க்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலை. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. எதெல்லாம் கெட்ட பொருளோ அதெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமாங்க, நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கிறேன்னா, நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடந்துட்டு இருக்கு, என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. சர்க்கரை நல்லா கவனிங்க, சர்க்கரை கெட்டு போனா சர்க்கரை வியாதி. கால்சியம் கெட்டு போச்சு, அப்ப என்ன ஆகும்? கால்சியம் மெக்னீசியம் கெட்டு போச்சுங்க பிளட்ல, அப்ப என்ன ஆகும்? எலும்புக்கு தேவையானது கால்சியம் மெக்னீசியம் தானே. அப்ப என்ன ஆகும்? மூட்டு வலி வரும், முழங்கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், சர்விக்கல் ஸ்பைனலைட்டிஸ் வரும், கழுத்து வலி வரும், ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டா, இதுக்கு மருந்து கொடுன்னா எப்படி கொடுக்கறது? சரி, நான் கால்சியம் டேப்லெட் கொடுக்க முடியுமா? அது சாப்பிட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் பிளட்ல இருக்கும், தீர்ந்து போனா மறுபடியும் வலிக்கும். புரிஞ்சுக்குங்க, இயற்கையான முறையில கால்சியம் மெக்னீசியத்தை ரத்தத்துல கலக்கிற வேலையை டெய்லி செஞ்சாதான் மூட்டு வலியில குணமாகும். நான் என்ன சொல்றேன், ரத்தத்துல இருக்கிற எல்லா பொருளும் சொன்ன பாத்தீங்களா, அதை வந்து சாப்பாட்டுல இருந்து, தண்ணியில இருந்து, காத்துல இருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேங்க. இது வரைக்கும் ஒரு நோய் வந்தா மருந்தை கடையில போய் எப்படி வாங்குறது, காசு கொடுத்து எப்படி வாங்குறது, மருந்து எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மருந்து வேணும்னா காத்துல இருந்து எடுத்துக்கலாம். காத்துல மருந்து இருக்கு, தண்ணியில மருந்து இருக்கு, சாப்பாட்டுல மருந்து இருக்கு, பழங்கள்ல மருந்து இருக்கு, காய்கறில மருந்து இருக்கு, சிறுதானியத்துல மருந்து இருக்கு. இந்த மருந்தை விட ஒரு பெரிய மருந்து உலகத்துல கிடையாதுங்க. எந்த சயின்டிஸ்டுக்காவது, எந்த டாக்டருக்காவது, யாருக்காவது துணிவு இருந்தால், அறிவு இருந்தால், சாப்பாடு, பழங்கள், காத்து, தண்ணியை விட ஒரு மருந்து சிறப்பு என்று என்னிடம் பேசி அல்லது புரிய வைத்து வந்து உட்கார்ந்து பேசி புரிய வச்சு பேசி நம்ம பேசி பாத்திரலாமா? என்ன மருந்து வச்சு, எல்லாம் கெமிக்கலை வச்சுக்கிட்டு சாப்பாடு வந்து கெட்டதுங்கிறது, பழங்கள் சாப்பிடாதேன்னு சொல்றது எவ்வளவு திமிரா பேசிட்டு விக்கிறதெல்லாம் கெமிக்கல். நம்ம நல்ல காரியம் பண்றதை விடுறதே இல்லை. புரிஞ்சுக்குங்க, சாப்பாட்டுல எல்லா மருந்து இருக்குது. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். சாதாரண அரிசி சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். குழம்பு ரசத்தை வச்சு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டு நோயை குணப்படுத்தலாம். சமோசா சாப்பிட்டு குணப்படுத்தலாம். சாப்பிட தெரிஞ்சா போதுங்க. புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை கெட்டு போனா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, சர்க்கரை கெட்டு போனா சர்க்கரையும் நோய் வியாதியும். கால்சியம் மெக்னீசியம் கெட்டு போனா எலும்பு, ஜாயிண்ட் பெயின், குண்டு வலி சம்பந்தப்பட்ட நோய் வியாதிகள். ஆமாங்க, புரோட்டீன் கெட்டு போனா நோய் வியாதிகளுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? கொழுப்பு கெட்டு போனா நோய் வியாதிங்க. அவங்க பித்தப்பையில கொழுப்பு தாங்க இருக்கும். கொழுப்பு கெட்டு போனா பித்தப்பையில கல்லு வருங்க. பித்தப்பையில இருக்கிற அந்த கொழுப்பு வந்து கட்டியா மாறுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது கொழுப்பு கட்டிங்க. அது லிவர் கெட்டு போச்சுங்கிறாங்க, ஜாண்டிஸ்ங்கிறாங்க, ஹெப்படைட்டிஸ் பிங்கிறாங்க, மஞ்ச காமாலைங்கிறாங்க, ஃபேட்டி லிவருங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கொழுப்பு கெட்டு போச்சு. தோலுக்கு மேல பாருங்க, லேசா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும், இது கொழுப்புங்க. இந்த 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 கொழுப்பு கெட்டு போனா தோல் வியாதிகள் வருங்க. பிரெயினுக்கு கொழுப்பு வேணுங்க. ஆமாங்க, புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை கெட்டு போனா சர்க்கரை வியாதி, அதோட சைடு எஃபெக்ட் நோய் வியாதி. கால்சியம் மெக்னீசியம் கெட்டு போனா எலும்பு சம்பந்தப்பட்ட, ஜாயிண்ட் பெயின் சம்பந்தப்பட்ட, குண்டு ஒல்லி சம்பந்தப்பட்ட நோய் வியாதிகள். புரோட்டீன் கெட்டு போனா நம்ம மசில் சம்பந்தப்பட்ட,
மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, மசில் சம்பந்தப்பட்ட 1008 நோய்கள் வரும். இப்படி கால்சியம் அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர், வைட்டமின் ஏ, பி, சி, டி, B12, B17 ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா 100 வியாதி வரும். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா 100 வியாதி வரும். அந்த கெட்டு போன ஒரு பொருளை சரி பண்ணாவே 100 வியாதி குணமாகும். அப்ப எல்லா பொருளும் சரி பண்ண எப்படி இருக்கும்? ரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் கெட்டு போவதுதான் வியாதி, சரி செய்வது வைத்தியம். ரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் தீந்து போனால் வியாதி, அல்லது சஃபிசியண்டா இல்லைன்னா, தேவையான அளவு இல்லைன்னா நோய் வரும். அந்த தாது பொருளை கொண்டு வச்சுட்டா நோய் குணமாயிருங்க. ரத்தத்தின் அளவு குறைந்தால் வியாதி வரும், சரி செய்தால் குணமாகும். மனம் கெட்டு போனால் நோய் வரும், சரி செய்தால் குணமாகும். செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் நோய் வரும், சரி செய்தால் குணமாகும். இவ்வளவுதாங்க விஷயம்.